ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு வெங்காயத்தை வச்சு சூப்பராக ஒரு முறுமுறுப்பான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு பூ மாதிரி அழகாக விரிஞ்சு நிற்கும். ஸோ குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பெரிய வெங்காயமாக பார்த்து எடுத்திருக்கேன். நல்லா பெரிய வெங்காயமாக இருந்தால் உங்களுக்கு நிறைய இதழ்கள் கிடைக்கும். ஸோ நல்லா பெருசாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெங்காயத்தோட நுனியை கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தொலியும் நீக்கிடுங்க. அடுத்த ஒருத்தையும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க, ஆனால் ரொம்ப ஆழமாக கட் பண்ணிடாதீங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நுனியில் கொஞ்சம் கேப் விட்டு 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அந்த 4 பீஸுக்கும் நடுவில் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வெங்காயத்தை திருப்பி போட்டால் சூப்பராக பூ மாதிரி அழகாக இருக்கும். இதழ்களை நல்லா விரித்து விட்டுக்கோங்க. நம்ம வெங்காய பூ இப்போ ரெடி. நம்ம இப்போ இதுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பவுலில் 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்சின பால். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததும் இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பாலில் 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஆரிகானோ சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயத்தை ஃபஸ்ட்டு பால் மிக்சரில் நல்லா முக்கிக்கோங்க. அப்புறமா பாலில் இருந்து எடுத்து மைதா மிக்சரில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இதழ்லையும் நல்லா மாவு படுற மாதிரி கோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒட்டிகிட்டு இருக்கிற மாவை நல்லா தட்டி விட்டுட்டு மில்க் மிக்சரில் அகெயின் முக்கிக்கோங்க. அப்புறமா ஃபைனலாக 1 டைம் மாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சு எடுத்துடலாம். அப்புறமா தேவையான அளவு எண்ணெயை ஒரு கடாயில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வெங்காய பூவை அப்சைட் டவுனாக எண்ணெயில் போட்டுருங்க. இது நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா 1 சைடு வெந்தாச்சு. ஸோ திருப்பி போட்டுடலாம். நம்ம இந்த சைடு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். எண்ணெயிலேருந்து இப்போ ரிமூவ் பண்ணிக்கோங்க. உங்கள் முறுமுறுப்பான வெங்காய பூ பக்கோடா இப்போ ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.